பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரூலிங் பார்ட்டி அவங்களை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா ஆட்சி மீதான பல்வேறு விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை, இந்த ஆட்சியில என்ன சரியில்லை அது எல்லாமே சொல்லலாம். ஆனா அதனை எல்லாம் தாண்டி அதிமுகவாகட்டும் பாரதிய ஜனதா ஆகட்டும் தொடர்ந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை பல வகைகளில் வசைப்பாடுகிறார். இன்னைக்கு பியூஷ் கோயல் பேசும்போதும் கூட ஒரு கேள்விக்கு ஸ்டாலினுடைய ஒரே நோக்கம் வந்து மாநிலத்துடைய முதல்வரா உதயநிதியை கொண்டு வருவதுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. என்ன, எதனால உதயநிதியை குறிவைக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் நீங்க பாக்குறீங்க? இல்லை, இந்த தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் தேதியை நோக்கி போகும்போது கொஞ்சம் அந்த பிரச்சாரத்தோடைய அந்த போக்கு வந்து ஓரளவுக்கு திசை மாறுறதை பார்க்குறோம். கொஞ்சம் பர்சனலைஸ்டாக போகிறத பார்க்குறோம். இறங்குது, தரம் இறங்குறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து பழனிசாமியாக இருக்காருன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். பழனிசாமி அவர் அந்த கலைஞர் வீட்டு சிறையில் வச்சாருன்ற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து உதயநிதியை பற்றி பேசின விஷயங்கள்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கனிமொழியை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே கீழே ஒரு சிஎம்மாக இருந்தவர் 4 வருஷம் இருந்தவர் டக்குன்னு அப்படி ஏன் போனாருன்றது நமக்கு யோசனையாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆடியோ வீடியோவில் இன்றைக்கி பல விஷயங்கள் வருது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் யாராவது எழுதலாம் பேசலாமே தவிர ஒரு சிஎம்மாக இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய தடவை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து ஓட் பேங்க் வந்து உங்களுக்கு ஒன்று கூட்டும் இல்லை குறைக்கும் ஓட் பேங்க்கை உங்கள் பேச்சுக்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ பியூஷ் கோயல் சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க பியூஷ் கோயல் சொல்கிறாரு இது மாதிரி உதயநிதியை முதல்வராக்குவதுதான் ஸ்டாலின் திட்டம். பியூஷ் கோயல் இதில் ஒன்றும் புதுசே கிடையாது, இது ஒன்றும் புதிய விஷயம் ரகசியம்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் சீக்ரெட், எவ்ரிபடி நோஸ். ஏன் ஸ்டாலின் வரும்போது எப்படி வந்தார், உதயநிதி எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா தெரிஞ்ச விஷயம். இது அவர் எந்த இடத்துல கொண்டு போக என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லணும் உதயநிதியை நான் முதலமைச்சர் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவர் சொல்லலைன்னா 20 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. அதுக்கு பியூஷ் கோயல் கவலைப்பட வேண்டாம். அவங்க அப்பா விஜய் கோயல் தேவையில்ல தான் பியூஷ் கோயலே வந்திருக்காரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் அமைச்சரவையில் விஜய் கோயல் மந்திரியா இருந்தார். அவர் ரிலேட்டிவ் விஜய் கோயல் நினைக்கிறேன். விஜய் கோயல் வேற ஒருத்தர் டெல்லிக்காரர், இவர் ஓம் பிரகாஷ் எல்லாம் இவங்க அப்பா. அதனால தான் இவர் வந்திருக்காரு உள்ள. அதனால் இவருக்கு வந்து பிரதமரே பேசுகிறார் ஒரு மீட்டிங்கில். இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பையங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க பாஜக பேசுகிறது நமக்கு புரியுது, குடும்ப ஆட்சி மன்னராட்சி நீங்கள் விமர்சனம் வைங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் திமுகவில் அந்த வாரிசு அரசியல் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மன்னராட்சி, ஸ்டாலின் வந்தால் ஸ்டாலின் எடுத்தது உதயநிதியை கொண்டுறாங்க. அது அந்த கட்சியோட விஷயம். அந்த கட்சிக்காரங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்றது அடுத்த கேள்வி. மக்கள் அவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்தார். அடுத்து அவர் சீஃப் மினிஸ்டர் அவர் வர மாட்டார், இல்லை அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவே நீங்கள் சொல்லுங்கன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இவர் பியூஷ் கோயலோட டைரக்ஷன் பண்ணிலாம் ஸ்டாலின் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வைங்க. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் உதயநிதி தான் சிஎம் ஆகிறார், நீங்கள் பேசுங்க. எதுக்கு அவரை சொல்கிறீங்க? அவர் ஏன் நீங்கள் சொல்கிறது அவர் பேசுவார்? அவரை நீங்கள் டைரக்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து நமக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், திமுகவில் தெரிஞ்ச விஷயம், மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் வருவான்னு தெரியும். அது எப்போ வருவார் எப்படி வருவார்னா தெரியாதது தவிர அவர் தான் வருவார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை ஏன் மக்கள் அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றதானே அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களை யார் தடுத்தாங்க? தாராளமாக பண்ணுங்க, உலகம் முழுக்க போய் பண்ணுங்க, பேட்டைக்கு பேட்டை பண்ணுங்க, தெருக்கு தெரு பண்ணுங்க. மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க. மக்கள் திமுக ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணட்டும். எதுக்கு ஸ்டாலின் எதுக்கு வாயில சொல்லலாம்? அவர் வந்து நான் தான் அடுத்தது என் வாரிசு உதயநிதி அவர் சொல்லுவாரா? கலைஞர் சொன்னாரா என் வாரிசு ஸ்டாலின் சொன்னாரா? அதெல்லாம் இயல்பா அந்த கட்சியில் நடக்குதுங்க. அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, ஏத்து. யாரும் உங்களை தடுக்கவே இல்லையே. நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலினை குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஃபோக்கஸ் ஆயாச்சு. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா திமுக இருக்கிறாங்க. 5 வருட ஆட்சி காலம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு விஷயங்கள், மக்களுக்கு மனக்கசப்பு கொடுத்த விஷயங்கள், அதை ஏதாவது எதிர்கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஈவன் இப்போ பியூஷ் கோயல் மாதிரி பாஜகனுடைய சீனியர் லீடர்ஸ் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஆகட்டும், தொடர்ந்து உதயநிதி ஒரு பேசு பொருளா இருக்காரு. அவரை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் புரிஞ்சுக்கவில்லை. அதாவது நீங்க ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்குங்க, ஒரு லீடரா ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. திமுகவுக்கு சில இடத்துல கெட்ட பேர் இருக்கலாம், ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருக்கலாம். அந்த ஸ்டேச்சர்ல ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவரை எப்படி, அவரோட ஸ்டேச்சர் எப்படி நீங்க வந்து டேமேஜ் பண்ணுவீங்க? அவர் உதயநிதியை கொண்டு வரதுக்காக தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ஒரு தடவை யோசிப்பாங்கல்ல, நம்ம ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு உதயநிதிக்கு போயிடுமா, அப்போ உதயநிதி சிஎம் ஆகிடுவாரா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அது திசை திருப்புற ஒரு விஷயம்தான்.
அது வந்து திசை திருப்புற விஷயம். அதாவது நீங்கள் போடுற ஓட்டு வந்து உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு அமித்ஷாவுக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அது மாதிரி தான் இது. இப்போ ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு, நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் ப்ராக்சியில் யார் ஆளுவாங்க, பினாமியில் யார் ஆளுவாங்க, பேசுறாரு பாஜக ஆளுன்னு சொல். அப்போ திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுது? இவங்க சொல்கிற மாதிரி இவங்க உதயநிதி பற்றி சொல்கிறாங்க இல்லையா, திமுக என்ன பண்ணுது? அதிமுக ஓட்டு போட்டால் அமித்ஷா தான் ஆண்டுன்னு இருப்பாருங்க தமிழ்நாட்டை, இல்லை மோடி தான் ஆண்டுன்னு இருப்பார். இரட்டை இன்ஜின் கவர்மெண்ட்னா அது அவங்க தான் ஆண்டு இருப்பாங்க. ஒருவேளை அவர் சொல்றாருல பிரச்சாரம் சிஎம் மேல ஸ்டாலின் மேல வைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள் இல்ல அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதனால இந்த கவர்மெண்ட் எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உதயநிதியை பார்த்து அவங்க பிரச்சாரம் குறிய வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உதயநிதி காட்டுற போட்டோ, அவர் ஒரு போட்டோவை தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காரு 19 எலெக்ஷன்லேருந்து. அவரும் கொஞ்சம் அதிகபட்சமாக காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு படத்தை காட்டுறார், ஒரு தவழ்ந்து போய் பதவியை ஏற்றுக்கிறார், அதை வந்து விமர்சனம் பண்ணுறார். அதை வந்து அவருக்கு வந்து எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் வரவே வந்து பேசுகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக ஏன் இந்த 3 தேர்தலில் வராத எரிச்சல் இப்போ ஏன் வருது நீங்கள் கேட்கலாம். 3 தேர்தல் அவர் காமிச்சுட்டு இருக்காரு, இப்போ ஏன் வருதுன்னு கேட்கலாம். அது காரணம் என்னென்னா, அந்த யார் காலில் விழுறாரோ அந்த அம்மாவே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அது தேர்தலில் வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு இவர் இப்போ டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றார்? வயசானவங்க காலில் விழணும், விழுந்தேன், அது தமிழ் கலாச்சாரம் சொல்றார். ஆனா என்ன தெரியுமா, அந்த அம்மா சசிகலா அம்மா எடப்பாடியோட ரொம்ப சின்னவங்க வயசுல. இவர் சொல்றாரு வயசானவங்க காலில் விழுந்துன்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு வந்து சசிகலாவே என்ன சொல்றாங்க, நடந்த உண்மையை தான் நம்ம தம்பி படமா காமிக்குது, நீங்க அதுக்கே ஆத்திரப்படுறீங்கன்னு அந்த அம்மாவே கேட்கறாங்க, ஒரு இடத்துல கேட்கறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரிலாம் படம்லாம் காமிக்கிறதுனால அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரோவோக் ஆயிருக்காரு. அதனால உதயநிதியை குறி வைக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.